அசைவம் சாப்பிடக்கூடாது, மலைக்கு மேல அசைவம் சாப்பிடக்கூடாது, மலையே புனிதமானது அப்படின்னு அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பொதுமக்கள் எந்த விதத்துல ஏற்பாங்கன்னு பாக்குறீங்க சார்? மதுரையில இருக்கக்கூடியவர்கள் ஏற்கல அப்படின்னு மதுரையை சார்ந்தவர்கள் எல்லாருமே சொல்றாங்க. மீடியாலேயே கூட நேற்று மக்களிடத்துல கருத்து கேட்கும் போடும்போது அவங்க வந்து நாங்க மாமன் மச்சானா இருக்கிறோம், சகோதரர்களாக இருக்கிறோம், அண்ணன் தம்பியா இருக்கிறோம், இங்க எங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, வெளியூர்ல இருந்து இங்க வந்து சிக்கலை உருவாக்குகிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? வெளியில இருந்து வந்தவங்க தான் பிரச்சனை கிளப்புவாங்க. இந்த மாதிரி இங்க உள்ளவங்க வந்து பல 100 ஆண்டுகளாக வந்து நல்ல சகோதரர்கள் மாதிரி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க என்ன பிரச்சனை வர முடியும்? வெளியில இருந்து வர்றவங்க தான் இல்லாத உணர்வுகளை தூண்டி விடுவாங்க. இது ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த ஒண்ணு. இப்ப ஒரு எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் கிடைக்கணும்னு சொல்லி சொல்ற ஒருத்தரை பார்த்து நீ ஒரு அர்பன் நக்சலைட் சொல்லி பொய் பிரச்சாரம் பண்றாங்க இந்த கட்சியை சேர்ந்தவங்க. இப்ப இந்த மாதிரி வந்து இல்லாத பிரச்சனைகளை உருவாக்குறாங்களே, இவங்க வந்து அர்பன் டெரரிஸ்ட், ரூரல் டெரரிஸ்ட். இவங்க வந்து இதுதான் உண்மை.